பரங்கிப்பேட்டை தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபத்தின் அழகிய நாளில் வேதாரண்ய ஐயர் மற்றும் ஞானம்பாலின் வீட்டில் ஒரு அழகான குழந்தை பிறந்தார். அந்த குழந்தை நாகராஜ் என்ற பெயரை பெற்றார். அவருடைய தந்தை வேதாராயர் முத்துக்குமார சாமி கோவிலில் சிறிய பூசாரி. இப்பொழுது அது அங்கே ஒரு சிவன் கோயிலாக உள்ளது. ஒரு நாள் கோவிலின் விழாவில் நடக்கையில் அந்த சிறுவன் மர்மமாக கடத்தப்பட்டு வடகிழக்கு கோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு ராமநந்தர் ஆசானுடன் பல சாதுக்களுடன் வளர்ந்தான். 11 வயதில் நாகராஜ் சாதுக்களுடன் சேர்ந்து இலங்கையின் கதிர்காமம் என்ற புனித இடத்துக்கு பயணம் செய்தான். அங்கு மந்திர யாந்திரமாக இருக்கும் முருகன் சிலைக்கு முன் சித்தபோகரை கண்டான். போகர் சொன்னார், நீ வதூலா குலத்தவர், ஆகவே அகத்தியரை சந்திக்க வேண்டியது. ஆரம்பித்து 16ஆம் வயதில் நாகராஜ் குற்றாலம் கோவிலுக்கு வந்து கடும் தவம் செய்தான். 48வது நாள் அகத்தியர் தோன்றினருடன் கிரிய குண்டலினி யோகத்தை அருளினார். பிறகு நாகராஜ் பத்ரிநாத்தை நோக்கி பயணம் மற்றும் கடுமையான யோக பயிற்சிகளை தொடர்ந்தார். நாகராஜ் இனி மகாவதார் பாபாஜியாக உயர்ந்தார், எப்போதும் இளமையான ஒளிரும் தெய்வீக உருவமாக. மேலும் பகுதி 3 கதைகளை கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.